அமரர் கல்கி அவர்கள் எழுதிய என் தெய்வம் சிறுகதை கேட்கலாம். திருநீர்மலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு காலமாக இருந்து வந்தது. ஆங்கில கதைகளில் கிரேட்னா கிரீன் என்னுமிடத்தை பற்றி சொல்கிறார்களே, அந்த மாதிரி நம் தமிழ்நாட்டுக்கு திருநீர்மலை என்று கேள்விப்பட்டிருந்தேன். தொல்காப்பியர் காலத்து தமிழ்நாட்டை இந்த காலத்தில் திருநீர்மலையில் காணலாம் என்றும் சொன்னார்கள். அதாவது காதல் மனம் செய்து கொள்ள தீர்மானிக்கும் ஒருவனும் ஒருத்தியும் திருநீர்மலையைத்தான் சாதாரணமாய் தேடி வருவது வழக்கமாம். எனவே அந்த ஊர் கோவிலிலே அடிக்கடி காதல் திருமணங்கள் நடைபெறுமாம். இக்காரணங்களினால்தான் திருநீர்மலையை பார்க்க எனக்கு ஆசை உண்டாகியிருந்தது. எனவே சமீபத்தில் ஒரு நாள் திருநீர்மலையை பார்ப்பதற்காக பயணம் கிளம்பி சென்றேன். விடியா மூஞ்சி எங்கேயோ போனால் எதுவோ கிடையாது என்பார்களே, அது மாதிரி நான் போன சமயம் பார்த்து திருநீர்மலை வேறு எங்கேயாவது போயிருக்குமோ என்று கொஞ்சம் மனதில் பயம் இருந்தது. நல்ல வேளையாக திருநீர்மலை அப்படியொன்றும் செய்துவிடவில்லை. திருநீர்மலை கோவிலும் ஊரிலே தான் இருந்தது. இன்னும் நான் போன அன்று அந்த கோவிலில் ஒரு கல்யாணமும் நடந்தது. கல்யாணம் என்றால் எப்பேற்பட்ட கல்யாணம்! மிகவும் அதிசயமான கல்யாணம். தம்பதிகளையும் புரோகிதரையும் தவிர ஒரே ஒரு விருந்தாளி தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தது. அந்த விருந்தாளி மணமகனின் தாயார் என்று தெரிந்து கொண்டேன். திருமங்கல்ய தாரணம் ஆகி மற்ற விவாக சடங்குகளும் முடிந்த பிறகு புரோகிதர் சுவாமி சன்னதிக்கு போய் முதலில் நமஸ்காரம் செய்யுங்கள், அப்புறம் அம்மாவுக்கு என்றார். ஆனால் தம்பதிகள் இருவரும் சொல்லி வைத்தாற்போல் அம்மாவுக்கு முதலில் நமஸ்காரம் செய்தார்கள். ஆனந்த கண்ணீர் என்பதை அப்போது நானும் பார்த்தேன். மணமக்களை அன்புடன் அணைத்து ஆசீர்வதித்த அந்த அம்மாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகிற்று. கண்ணீர் என்றால் எப்படி? ஒரே அருவிதான். இதையெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. இந்த கல்யாணத்தில் ஏதேதோ விஷயம் இருக்கிறது என்றும் அதை தெரிந்து கொள்ளாமல் திருநீர்மலையை விட்டு கிளம்புவதில்லை என்றும் முடிவு செய்து கொண்டேன். மாப்பிள்ளை பையனுடன் மெதுவாக பேச்சு கொடுத்து சிநேகம் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வரலாற்றை அறிந்தேன். இதோ அந்த வரலாறு. சாம்பமூர்த்தி BA. அவனுடைய தாயாருக்கு ஒரே பிள்ளை. அவர்கள் பரம ஏழைகள். சாம்பமூர்த்தியினுடைய சிறு பிரயாயத்தில் அவன் தாயார் பட்ட கஷ்டங்கள் சொல்லத்தரமல்ல. ஹோட்டலில் இட்லி மாவு அரைத்தும் இன்னும் பிரபுக்கள் வீட்டில் ஊழியம் செய்தும் அவள் காலட்சேபம் நடத்தியதுடன் சாம்பமூர்த்தி நல்ல புத்திசாலி. கொஞ்சம் விவரம் தெரிந்ததும் பள்ளிக்கூடத்தில் உபகார சம்பளம் வாங்கி கொண்டதோடு அவனை விட சின்ன வகுப்பு பிள்ளைகளுக்கு வீட்டில் பாடம் சொல்லி கொடுத்து பணம் சம்பாதிக்க தொடங்கினான். வறுமையின் கஷ்டம் எவ்வளவோ இருந்த போதிலும் தாயும் பிள்ளையும் பரஸ்பரம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்கொண்டிருந்தது. கடைசியாக அவர்களுடைய தரித்திரம் தீரும் காலமும் வந்தது. BA பரீட்சையில் சாம்பமூர்த்தி முதல் தரமாக தேறினான். சுருக்கெழுத்து, டைப்படித்தல் முதலியவையும் கற்றுக்கொண்டிருந்தான். எனவே சென்னை பட்டினத்தில் மாதம் 60 ரூபாய் சம்பளத்தில் அவனுக்கு உத்தியோகம் கிடைத்தது. அதாவது உத்தியோகத்துக்கு உத்தரவு வந்துவிட்டது. சென்னைக்கு போய் ஒப்புக்கொள்வதுதான் பாக்கி. ஊரை விட்டு போகும் முன்னம் சாம்பமூர்த்தி நிச்சயம் செய்து கொள்ள விரும்பிய காரியம் ஒன்றே ஒன்று பாக்கி இருந்தது. அது அவனுடைய கல்யாண விஷயம்தான். கல்யாணம் என்றாலே சிக்கலான விஷயம். அதுவும் காதலும் கலந்திருந்தால் கேட்கவே வேண்டியதில்லை. சாம்பமூர்த்தியின் கல்யாணம் அவ்வாறு சிக்கலடைந்திருந்தது. ஆமாம், சாம்பமூர்த்தி காதல் நோய்க்கு ஆளாகி இருந்தான். ஒரு வக்கீலின் குழந்தைகளுக்கு சாம்பமூர்த்தி அவர்கள் வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். அந்த வக்கீலின் இளம் சகோதரி ஒருத்தியும் வீட்டில் இருந்தாள். அவள் லட்சணமான பெண். SSLC வரையில் படித்தவள். காதல் ஏன் வளர்கிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது தேவ ரகசியம் என்று ஒரு பிரசித்தி பெற்ற ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அத்தகைய தேவ ரகசியமான காரணத்தினாலே ரங்கநாயகிக்கும் சாம்பமூர்த்திக்கும் காதல் வந்துவிட்டது. வேடிக்கை என்னவென்றால், சாம்பமூர்த்தியும் ரங்கநாயகியும் தங்களை காதல் நோய் பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அந்த விஷயத்தை வீட்டில் உள்ள மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இதிலே ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் எப்பேற்பட்ட கெட்டிக்காரர்களானாலும் காதலுக்கு வசமாகிவிட்டால் அவர்கள் முகத்தில் ஒரு மாதிரி அசடு தட்டி விடுகிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அசடு வழியே பார்க்கிறார்கள், அசடு வழியே பேசுகிறார்கள். அவர்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு மாதிரி மாறுதல் அடைந்து காணப்படுகிறார்கள். இதையெல்லாம் மறைத்து கொள்ள சக்தியும் அவர்களுக்கு இருப்பதில்லை. ரங்கநாயகியின் இந்த நிலைமை வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதற்கு முன்னாலெல்லாம் ரங்கநாயகி படிப்பிலே தான் அதிக ஆசை உள்ளவளாய் இருந்தாள். பள்ளிக்கூடத்து பரீட்சைகளில் முதலாவதாக தேர வேண்டும் என்பதே அவளுடைய வாழ்க்கையின் இலட்சியம் போல் தோன்றியது. ஆடை அலங்காரம் முதலியவற்றில் அவள் அதிக கவனம் செலுத்துவதில்லை. கொஞ்ச காலமாக இந்த நிலைமை மாறிவிட்டது. வீட்டிலே 1 வருஷத்துக்கு ஆகும்படியாக மை கூட்டி வைத்திருந்தது.
அதையெல்லாம் ரங்கநாயகி வழித்து வழித்து கண்ணில் பூசிக்கொண்டு தீர்த்து விட்டாள். அந்த மாதிரியே சோப்பு கட்டிகள், பவுடர் பெட்டிகள், கூந்தல் தைலங்கள் எல்லாம் மளமளவென்று தீரத் தொடங்கின. தினசரி அலங்காரத்துக்கு அதிக நேரம் செலவாயிற்று. நெற்றியில் பொட்டு சிறிதும் பெரிதாயும் நீளமாயும் அகலமாயும் உயரமாயும் இப்படி பல உருவங்கள் எடுத்தது. இவ்வாறெல்லாம் ரங்கநாயகி தன்னை அழகு செய்து கொள்வதற்கும் சாம்பமூர்த்தி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வருவதற்கும் ஒரு வகையான சம்பந்தம் இருப்பதை வீட்டார் சீக்கிரத்தில் கண்டுகொண்டார்கள். இன்னும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில் சாம்பமூர்த்திக்கு கவனக்குறைவு ஏற்பட்டதையும் அவர்கள் கவனித்தார்கள். பாடத்தை கவனித்து படிக்கும்படி சாம்பமூர்த்தி பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பதிலாக, பிள்ளைகள் என்ன சார் பாடத்தை கவனிக்காமல் எங்கேயோ பார்க்கிறீர்களே என்று கேட்கும்படியான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதன் முடிவான பலன் என்ன ஆயிற்று என்றால், வீட்டு எஜமான் சாம்பமூர்த்தியிடம் பிள்ளைகளுக்கு பாடமெல்லாம் வந்துவிட்டது, நீ சொல்லிக் கொடுத்தது போதும் என்று சொல்லி அவனை நிறுத்திவிட்டார். சாம்பமூர்த்தி ரங்கநாயகி 2 பேருக்குமே அப்போதுதான் தங்களுடைய வியாதி எவ்வளவு தூரம் முற்றி போயிருக்கிறது என்று தெரிய வந்தது. ஒருவர் இல்லாவிட்டால் ஒருவர் உயிர் வாழ முடியாது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். உயிர் வாழ்வதே முடியாத காரியம் என்றால் சாம்பமூர்த்தி சென்னை பட்டணத்துக்கு போய் உத்தியோகம் பார்ப்பது எப்படி? அப்போதுதான் ரங்கநாயகி தான் படித்த பெண், அத்தோடு மேஜரானவள் என்பதை நினைவு கூர்ந்தாள். பெண் சுதந்திரத்தில் தனக்குள்ள ஆழ்ந்த பற்றையும் வெளிக்காண்பிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய தமையனாரிடம் தனக்காக அவன் வரன் தேட வேண்டாம், அவசியம் இல்லை என்றும், சாம்பமூர்த்தி மேல் தான் காதல் கொண்டு விட்டதாகவும் அவரையே தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் மனம் விட்டு சொன்னாள். இதை யார் ஆட்சேபித்த போதிலும் தான் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் கண்டிப்பாக தெரியப்படுத்தினாள். இதெல்லாம் சாம்பமூர்த்திக்கு ஒருவாறு தெரிந்தபோது அவனும் தைரியத்தை கையில் எடுத்து கொண்டான். தைரியம் என்பது இங்கே பேனாவை குறிக்கும். ரங்கநாயகியின் தமையனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். ரங்கநாயகியை தான் காதலிப்பதாகவும் வாழ்நாளெல்லாம் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் வைத்து காப்பாற்றுவதாகவும் அவளை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் மரியாதையாக கேட்டுக்கொண்டான். அதோடு ரங்கநாயகியும் தன்னை காதலிக்கிறபடியால் மனமொத்த தங்களுக்கிடையில் குறுக்கி வந்து நிற்பதற்கு யாருக்குமே பாத்தியதை கிடையாது என்பதையும் குறிப்பிட்டிருந்தான். மேற்படி கடிதம் எழுதி சில நாள் வரையில் அதற்கு பதில் வரும் என்று சாம்பமூர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒன்றும் வராமல் போகவே நேரிலேயே பதிலை தெரிந்து கொண்டு திரும்புவதென்று சாம்பமூர்த்தி வக்கீல் வீட்டுக்கு கிளம்பினான். வக்கீல் வீட்டு வாசலை அடைந்ததும் சாம்பமூர்த்திக்கு உள்ளே ஏதோ ரகளை நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. 4-5 பேர் சேர்ந்தாற்போல் பேசுகின்ற சப்தம் கேட்டது. அந்த இரைச்சலுக்கிடையே ஒரு விம்முகின்ற குரல், ஆங்காரம் நிறைந்த குரல் சாம்பமூர்த்தியின் காதில் விழுந்தது. அவனுடைய நெஞ்சை பிளந்தது. அந்த குரல் ரங்கநாயகியினுடையதுதான் என்று சொல்ல வேண்டுமா? ஒரு கண நேரத்திற்குள் சாம்பமூர்த்தி உள்ளே நடப்பது என்னவென்பதை கற்பனை செய்து கொண்டான். ரங்கம் தன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். மற்றவர்கள் கூடாது என்று சொல்லி அவளை வற்புறுத்தினார்கள். இப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கடமை என்னவென்பதை நிர்ணயிக்கவும் அவனுக்கு அதிக நேரமாகவில்லை. ரங்கநாயகிக்கு துணையாக போய் அவள் அருகில் நிற்க வேண்டியதுதான். நின்று அவளை சுற்றியுள்ள துஷ்ட மிருகங்களிலிருந்து அவளை காப்பாற்றி அழைத்து போக வேண்டியதுதான். சந்தேகம் என்ன? லேசாக சாத்தியிருந்த வாசற்கதவை படியர் என்று திறந்து கொண்டு சாம்பமூர்த்தி உள்ளே போனான். ஏறக்குறைய அவன் எதிர்பார்த்த காட்சிதான் அங்கே காணப்பட்டது. ரங்கநாயகி கண்ணீரும் கம்பலையுமாய் நின்றாள். கண்களிலிருந்து கண்ணீர் மையுடன் கலந்து வழிந்து கொண்டிருந்தது. வக்கீல் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனைவி வயதான விதவை அத்தை, அக்கா, அத்திம்பேர் ஆகியோர்கள் சுற்றிலும் உட்கார்ந்திருந்தார்கள். குழந்தைகள் பயந்த தோற்றத்துடன் அங்குமிங்கும் நின்றார்கள். இதையெல்லாம் ஒரு கண நேரத்தில் சாம்பமூர்த்தி பார்த்தான். சகுந்தலை துஷ்யந்தனை பார்த்து, அடப்பாவி, என்னை விபச்சாரி என்று சொன்னாய் என்று கேட்கும் காட்சி அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த காட்சியில் சகுந்தலையின் மேல் தனக்கு ஏற்பட்ட இரக்கம், துஷ்யந்தன் மேல் உண்டான கோபம் எல்லாம் அப்படியே உள்ளத்தில் தோன்றின. சகுந்தலைக்கு அச்சமயம் தன்னால் உதவி ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்போது ரங்கநாயகிக்கு உதவி செய்யும் சக்தி தன்னிடம் இருக்கிறது. அவளை அந்த பேய் பிசாசுகளிடமிருந்து காப்பாற்றி அழைத்து போக வேண்டியது தன்னுடைய கடமை. இப்படியெல்லாம் சில வினாடி நேரத்திற்குள் சாம்பமூர்த்தி சிந்தித்து தீர்மானித்து கொண்டு ரங்கநாயகிக்கு எதிரே போய் நின்று அவளுடைய முகத்தை கம்பீரமாக கருணை ததும்ப நோக்கினான். ரங்கம், இவர்கள் உன்னை என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். சாம்பமூர்த்தி வந்ததிலிருந்தே அங்கிருந்தவர்கள் அவ்வளவு பேருடைய முகமும் ஒரு மாதிரியாகிவிட்டது. ரங்கநாயகியும் சற்றென்று தலைகுனிந்து சேலை தலைப்பினால் கண்களை துடைத்து கொண்டாள். சாம்பமூர்த்தி பேச ஆரம்பித்த உடனே அவள் பளிச்சென்று தலை நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். அவனுடைய பேச்சில் குறுக்கிட்டு விம்முகின்ற குரலில், சார்,
இவர்கள் எல்லாம் உங்களை பற்றி என்று ஏதோ சொல்லத் தொடங்கினாள். இதற்குள் வக்கீல் கோபமான குரலில், ரங்கம், உனக்கு என்ன பைத்தியமா? இவனிடம் என்ன சொல்லப் போகிறாய் என்றார். ரங்கநாயகி இன்னும் ஆத்திரத்துடன், ஆமாம், நீங்கள் சொன்னதைத்தான் சொல்லப் போகிறேன். ஏன் மறைக்க வேண்டும்? சார், இவர்கள் எல்லோரும் உங்கள் தாயாரை பற்றி அவதூறாக சொல்கிறார்கள். உங்கள் தாயார் நடத்தை பிசகு உள்ளவராம். இன்னும் இன்னும் அவர் விதவையான பிறகு உங்களை பெற்றாராம். இந்த மாதிரி அபாண்டமான பொய் சொல்கிறவரிடம் நான் எப்படி இருப்பேன்? என்னை உடனே அழைத்து போங்கள் என்றாள். இந்த கர்ண கடூரமான வார்த்தைகளை ரங்கநாயகி சொல்லி முடித்தபோது அங்கே எல்லையற்ற நிசப்தம் கூடிக்கொண்டது. எல்லோரும் ஒரேடியாக சாம்பமூர்த்தியின் முகத்தை நோக்கினார்கள். அந்த முகத்தில் சொல்ல முடியாத குரோதம் பொங்கிற்று. அவன் உடம்பெல்லாம் நடுங்கியது. வக்கீல் இன்று இங்கே கொலை விழப்போகிறது என்று தீர்மானித்துக் கொண்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி சொல்லை அனுப்புவது யோசிக்கத் தொடங்கினார். சாம்பமூர்த்தி ஏதோ பேசுவதற்கு முயன்றான். ஆனால் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. அடுத்த வினாடி அவனுடைய முகம் தொங்கிவிட்டது. முகத்தில் தோன்றிய குரோதமும் வேதனையாக மாறியது. ஒரு நிமிஷம் இவ்விதம் சாம்பமூர்த்தி நின்று கொண்டிருந்தான். பிறகு ஒரு வார்த்தையும் சொல்லாமல், யாருடைய முகத்தையும் பார்க்காமல், குனிந்த தலை நிமிராமல் அங்கிருந்து வெளியேறினான். அவன் வீட்டு வாயிற்படியை கடந்தபோது, இப்பொழுது என்ன சொல்கிறாய் ரங்கம் என்று வக்கீலின் குரல் கேட்டது. யாரோ சிரிக்கும் சப்தமும் கேட்டது. சிரிப்புக்கு நடுவில் விம்மல் ஒளியும் கலந்து வந்தது. சாம்பமூர்த்திக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது எப்படியென்றே தெரியாது. வீட்டு வாசலை அடைந்ததும் தான் அவனுக்கு கொஞ்சம் சுய நினைவு வந்தது. வீட்டுக்குள் நுழைந்து ரேழி திண்ணையில் குப்புறப்படுத்திக் கொண்டான். பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொள்ள முயன்ற போது அது விம்மலாக வெளிப்பட்டது. அவனுடைய உடம்பை தூக்கி தூக்கி போட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் தாயார் அங்கே வந்தாள். குப்புறப்படுத்து கிடந்த புதல்வனை பார்த்தாள். கல்லும் கனியும் குரலில், அப்பா குழந்தை என்று சொல்லிக்கொண்டு அவன் முதுகின் மேல் கையை வைத்து தடவி கொடுக்க போனாள். சாம்பமூர்த்தி வெடுக்கென்று அவளுடைய கையை பிடித்து தள்ளினான். மறுபடியும் பலமாக குப்புறப்படுத்திக் கொண்டான். தாயார் திடுக்கிட்ட குரலில், குழந்தை, இதென்ன? ஏன் அழுகிறாய்? என் பேரில் என்ன கோபம்? நான் என்ன செய்தேன் என்றான். சாம்பமூர்த்தி சற்றென்று எழுந்து உட்கார்ந்து, என்ன செய்தாயா? என்னை எதற்காக பெற்றாய் என்று கத்தினான். கத்திவிட்டு தன் தலையில் 2 தடவை அடித்துக் கொண்டான். தாயார் திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். சாம்பமூர்த்தி மேலும், இந்த அவமானத்தை என்னால் இனியும் சகித்துக் கொள்ள முடியாது. தூக்கு போட்டுக்கொண்டு செத்து போகிறேன் என்று கத்தினான். தாயார் வேதனை நிறைந்த குரலில், குழந்தை, இது எனக்கு வேண்டியதுதான் என்றாள். சாம்பமூர்த்தி நிமிர்ந்து பார்த்தான். அம்மாவின் கண்களில் 2 துளி ஜலம் துளிர்த்து நிற்பதை கண்டான். ஐயோ அம்மா, உன்னை பற்றி ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று அலறினான். தாயார் அவனை உற்று பார்த்து, குழந்தை, அவர்கள் வீட்டுக்கு போனாயா? அவர்கள் ஏதாவது சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? குழந்தை, ஊரிலே எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? அதைத்தான் சொல்லேன் என்றாள் தாயார். என் வாயால் சொல்ல சொல்கிறாயா? சரி, சொல்கிறேன். எனக்கு தகப்பனார் யார் என்று தெரியாது என்று சொல்கிறார்கள். நீ விதவையான பிறகு என்னை பெற்றதாக சொல்கிறார்கள். போதுமா? இன்னும் சொல்ல வேண்டுமா என்று சாம்பமூர்த்தி கூறி தலையில் இன்னும் 4 தடவை அடித்துக் கொண்டான். மறுபடியும் குப்புறப்படுத்திக் கொண்டான். இத்தனை நேரமும் நடையில் நின்று கொண்டிருந்த தாயார் திண்ணையில் சாம்பமூர்த்தியின் காலடியில் உட்கார்ந்தாள். தலை குனிந்து முகத்தை வைத்துக்கொண்டு சற்று நேரம் சும்மா இருந்தாள். பிறகு தலையை நிமிர்த்தி கொண்டு, குழந்தை சாம்பு, எழுந்து உட்கார். எத்தனையோ நாளாக உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய சமயம் வந்து நின்றது. குழந்தை, எழுந்து உட்கார்ந்து கேள் என்றாள். சாம்பமூர்த்தி பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான். என்ன உண்மையை சொல்லப் போகிறாயா? என்ன உண்மை? ஐயோ, அவர்கள் சொன்னது நிஜம்தானா என்றான். அன்னை முன்னைவிட அதிக சாந்தத்துடன் கனிந்த குரலில், குழந்தாய், ஏன் பதறுகிறாய்? கொஞ்சம் பொறுமையாக கேள் என்றாள். ஆமாம் சாம்பு, பொறுத்துதான் ஆக வேண்டும். கடவுள் எழுதிய எழுத்தை அழித்து எழுத வேண்டுமா? கடவுள் 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 ஒருவர் இருக்கிறார். இருந்தால் எண்ணத்திற்காக அவளை நான் சந்திக்கும்படி செய்கிறார். பிறகு இப்படி கொடூரமாக பிரிக்கிறார். எண்ணத்திற்காக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். டைபாய்டு ஜுரம் வந்ததே, அதிலேயே கொண்டு போயிருக்க கூடாதா என்று அலறினான் சாம்பமூர்த்தி. தாயார் எங்கேயோ தொலைதூரத்தில் உள்ள எதையோ பார்ப்பவள் போல் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். சாம்பமூர்த்தியை திரும்பி பார்த்து, ஆமாம் சாம்பு, உனக்கு டைபாய்டு ஜுரம் வந்தபோது கடவுள் உன்னை கொண்டு போகத்தான் பார்த்தார். நான் தான் குறுக்கே நின்று காப்பாற்றினேன். 21 நாள் தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் கண் விழித்தேன். டாக்டர்கள் கூட கைவிட்டு விட்டார்கள். இன்னும் 1/2 மணி நேரம்தான் என்று கெடு வைத்தார்கள். நான் உன்னை விடமாட்டேன் என்றேன். நீ அப்பொழுது கண்ணை மூடியிருந்தால் 1/2 நாளைக்குள் என் உயிரும் போயிருக்கும். இன்றைக்கு இந்த மாதிரி வார்த்தை உன்னிடம் கேட்டிருக்க வேண்டியதில்லை என்றாள். சாம்பமூர்த்தி, ஐயோ அம்மா, அதையெல்லாம் இப்பொழுது ஏன் சொல்கிறாய் என்றான்.
அவன் குரலில் முன்போன்ற வெறி இல்லை, சிறிது சாந்தம் ஏற்பட்டிருந்தது. அவன் சொன்னது காதிலே விழாதவள் போல் தாயார் மேலும் சொன்னாள். டைபாய்டு ஜுரம் வந்தபோது மட்டும்தானா? 11 வயதில் உனக்கு வயிற்று கடுப்பு வந்தது. 35 நாள் கிடந்தாய். அப்போதும் யமன் வாயிலிருந்து என்றாள். சாம்பமூர்த்தி, ஐயோ அம்மா, அதையெல்லாம் இப்பொழுது ஏன் சொல்கிறாய் என்றான். அவன் குரலில் முன்போன்ற வெறி இல்லை, சிறிது சாந்தம் ஏற்பட்டிருந்தது. அவன் சொன்னது காதிலே விழாதவள் போல் தாயார் மேலும் சொன்னாள். டைபாய்டு ஜுரம் வந்தபோது மட்டும்தானா? 11 வயதில் உனக்கு வயிற்று கடுப்பு வந்தது. 35 நாள் கிடந்தாய். அப்போதும் யமன் வாயிலிருந்து காப்பாற்றினேன். அதற்கு முன்னால் உன் 3வது வயதில் கட்டி விழுந்தது. 2½ வருஷம் ஆயிற்று குணமாவதற்கு. அந்த 2½ வருஷ காலமும் நான் தேடிப் போகாத வைத்தியன் இல்லை. நான் வேண்டிக் கொள்ளாத கோவிலும் தெய்வமும் இல்லை. உன் அப்பா தொலைத்தது போக பாக்கி இருந்த சொத்தெல்லாம் அந்த 2½ வருஷத்தில் தான் போயிற்று. கட்டி கரைந்தது போல் சொத்தும் கரைந்து விட்டது என்றாள். என்னப்பா என்னப்பா என்று சாம்பமூர்த்தியின் வாய் முணுமுணுத்தது. ஆமாம் குழந்தை, உன் அப்பாதான். அப்படியானால் ஊரார் சொல்வதெல்லாம் பொய்தானே அம்மா என்று சாம்பமூர்த்தி அளவற்ற ஆவலுடன் கேட்டான். பொய்யோ நிஜமோ, இந்த உலகத்தில் எது பொய் எது நிஜம் யாருக்கு தெரியும்? நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிடுகிறேன் சாம்பு. அப்புறம் நீயே பொய் எது நிஜம் எதுவென்று தீர்மானித்துக்கொள். எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி சொல்கிறது என்று தெரியாமல் திண்டாடுகிறேன் என்றாள் தாயார். பிறகு இவ்விதமாக ஆரம்பித்தாள். உன் அப்பாவுக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்த போது நான் ஓட்டலில் மாவு அரைக்கும்படியான கதிக்கு வருவேன் என்ற என் அப்பாவும் அம்மாவும் சொப்பனத்தில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பெண். அப்பா பணக்காரர். கிராமத்தில் 50 காணி நிலமும் இன்னும் நிறைய சொத்துக்களும் இருந்தன. அந்த சொத்தெல்லாம் எனக்குத்தானே என்று சொத்து இல்லாவிட்டாலும் படித்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று வரன் பார்த்தார்கள். கடைசியில் உன் அப்பாவுக்கு கொடுத்தார்கள். அவர் உன்னைப் போலவே BA பரீட்சை தேறியிருந்தார். கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அவர்களுடைய இல்வாழ்க்கையானது ஆனந்தமயமாக இருந்தது. அனந்தராமன் BA சில காலம் தாலுகா குமாஸ்தா வேலை பார்த்துவிட்டு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆனான். மேலே மேலே உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலைமையில் பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்துவதை பார்த்துவிட்டு செல்லம்மாளின் தாயும் தகப்பனும் காலமானார்கள். சொத்தையும் விட்டு துணைக்கு வயதான அத்தை ஒருத்தியையும் அவர்கள் வைத்துவிட்டு போனார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில காலம் செல்லம்மாளின் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்து வந்தது. நாள் ஆக ஆக அவளுடைய மனதிற்குள்ளே மட்டும் ஒரு அந்தரங்க வேதனை தோன்றத் தொடங்கியது. குழந்தை இல்லையே என்ற வேதனைதான் அது. அத்தை கிழவி அந்த வேதனைக்கு அடிக்கடி தூபம் போட்டு வளர்த்து வந்தாள். அடி பெண்ணே, என் கண்ணை மூடுவதற்குள் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து பார்க்க மாட்டேனா என்று அவள் அடிக்கடி பிராபிப்பாள். அதை கேட்க கேட்க செல்லம்மாளுக்கு என்னவோ செய்யும். பகலிலும் இரவிலும் குழந்தையை பற்றியே நினைக்கவும் கனவு காணவும் தொடங்கினாள். அண்டை அயல் வீட்டு குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு பக்கத்தில் எல்லையற்ற வாஞ்சை உண்டாகும். இன்னொரு பக்கத்தில் காரணமில்லாமல் கண்ணீர் ஜலம் துளிக்கும். இப்படி இருக்கும் சமயத்தில் அவளுடைய வாழ்க்கையே பாழாக்கும்படியான இடி விழுந்தது. அனந்தராமன் மேல் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் ஏற்பட்டது. வேலையிலிருந்து அவன் நீக்கப்பட்டதுடன் மேலே கிரிமினல் வழக்கும் நடந்தது. வழக்கு ஹைகோர்ட் வரையில் போய் முடிவதற்கு 3 வருஷம் ஆயிற்று. கடைசியில் தண்டனை ஒன்றும் இல்லாமல் உத்தியோகம் போனதுடன் அனந்தராமன் தப்பி வந்து சேர்ந்தான். இதற்குள்ளாக செல்லம்மாளின் மஞ்சக்காணியின் சொத்தில் பாதி போய்விட்டது. உத்தியோகம் போன பிறகு அனந்தராமன் வீட்டில் சுகமாய் இருந்து கொண்டு காலட்சேபம் நடத்தி இருக்கலாம். பாக்கி அவ்வளவு சொத்து. ஆனால் புருஷம் சம்பாத்தியம் இல்லாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது என்னும் விஷயம் அனந்தராமனுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே வியாபாரத்துறையில் இறங்கினான். வியாபாரம் என்றால் கேவலம் ஜவுளிக்கடை மளிகை கடை வைக்க அவன் விரும்பவில்லை. கமிஷன் ஏஜென்சி தொழில் புகுந்தான். பல ஜாமான்களுக்கு ஏஜென்ட் ஆனான். முதலில் ஜில்லாக்களுக்கு ஏஜென்சி எடுத்த பிறகு தென்னிந்தியா முழுவதற்குமே அனந்தராமன் ஏஜென்சி எடுத்துக்கொண்டான். இதனால் அடிக்கடி சுற்றுப்பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏஜென்சி தொழில் மேலும் மேலும் அபிவிருத்தி அடைந்தது. இதனால் மூலதனமும் அதிகமாகவே தேவைப்பட்டது. செல்லத்தின் மஞ்சக்காணி சொத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தது. வியாபார விருத்திக்காக நிலத்தை மேலும் மேலும் விற்க வேண்டியதாயிற்று. இதற்கிடையில் செல்லத்தின் அத்தை, அடி பெண்ணே, உன் வயிற்றில் ஒரு குஞ்சு பிறந்து நான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே, எனக்கு கண் பார்வை மங்கி வருகிறதே என்று பிரலாபித்து கொண்டிருந்தாள். இந்த அத்தைக்கு மைத்துனன் பிள்ளை ஒருவன் இருந்தான். அத்தை கண்ணை மூடினால் இவன்தான் கர்மம் செய்ய வேண்டியவன். எனவே
தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய காலம் சமீபித்து விட்டதா என்று பார்க்கும் பொருட்டு இவன் அடிக்கடி இவர்கள் வீட்டுக்கு வந்து போவது வழக்கம். அப்போதெல்லாம் செல்லத்தினிடம் உறவு கொண்டாடுவான். செல்லமும் அவனை அத்தான் என்று அழைத்து பிரியமாயிருப்பாள். சில சமயம் அவனுடைய நடவடிக்கை வரம்பு கடந்ததாக அவளுக்கு தோன்றும். அவனுடைய பார்வையும் பேச்சும் விரசமாக இருக்கும். ஆனாலும் தன்னிடம் உயிருக்குயிராய் இருந்த அத்தையை உத்தேசித்து அத்தானுடைய அசந்தர்ப்ப நடவடிக்கைகளை எல்லாம் அவள் பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்து வந்தாள். கடைசியில் இந்த அத்தான் தான் இடியிலும் பேரிடியான செய்தியை கொண்டு வந்தான். முதலில் அவன் அதை செல்லம்மாளிடம் நேரில் சொல்ல முடியவில்லை. அத்தையிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வைத்தான். அதாவது அனந்தராமன் வியாபார அலுவல் என்பதாக சொல்லிக்கொண்டு வெளியூருக்கு போவதெல்லாம் வெறும் பொய் என்றும், தஞ்சாவூரில் ஒரு மாய மோகினியின் வலையில் விழுந்து விட்டதாகவும், செல்லம்மாளின் மஞ்சக்காணி சொத்தெல்லாம் அங்கேதான் போய்க் கொண்டிருக்கிறது என்றும் சொன்னான். அத்தையும் பிள்ளையும் அடிக்கடி காதை கடித்துக் கொள்வதையும், ஐயோ இந்த சுட்டி பெண் இப்படி பேசாமல் இருக்கிறாளே என்று அங்கலாய்ப்பதையும் சில காலம் வரையில் செல்லம் சகித்து கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ சந்தேகங்கள் கொந்தளிக்கத் தொடங்கின. கடைசியில் ஒரு நாள் அத்தானை கேட்டே விட்டாள். விஷயம் தெரிந்ததும் அவள் மகா ஆக்ரோஷத்துடன், இப்படியெல்லாம் நீ அவர் மேல் இல்லாததும் பொல்லாததும் சொல்வதாயிருந்தால் இனிமேல் இங்கே வரவேண்டாம் என்றாள். அத்தான் பிரமித்தவன் போல் நின்று, நானா நானா இல்லாததும் பொல்லாததும் சொல்கிறேன்? கடைசியில் நானா பொல்லாதவனாய் போய்விட்டேன்? உண்மையும் பொய்யும் ஒரு நாளைக்கு உனக்கே தெரிய போகிறது. அதுவரையில் நான் இங்கே தலை காட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதற்கு பிறகு அத்தையின் புலம்பல் அதிகமாயிற்று. அடி பெண்ணே, உன் தலையில் இப்படியா எழுதியிருந்தது என்று ஓயாமல் அங்கலாய்க்கத் தொடங்கினாள். செல்லத்துக்கோ அப்புறம் ஒரு வினாடி கூட மன அமைதி இல்லாமல் போயிற்று. அத்தான் மேல் அவள் எரிந்து விழுந்த போதிலும் அவன் சொன்னது உண்மைதான் என்று அவள் முழு மனதில் ஏதோ ஒன்று சொல்லிற்று. மறுபடியும் அத்தானை வரவழைக்க வேண்டும், அவரை பற்றி எல்லா விவரமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்கம் மனம் துடித்தது. இன்னொரு பக்கம் தன்னுடைய அருமை தகப்பனார் கொடுத்த மஞ்சக்காணி சொத்தெல்லாம் இப்படியா பாழாய் போய்க் கொண்டிருக்கிறது என்று எண்ணிய போது அவள் நெஞ்சம் கொதித்தது. தன் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் யாருக்காக தத்தம் செய்திருந்தாலோ, யாரை தெய்வமாக எண்ணி பூஜித்தாலோ, இம்மைக்கும் மறுமைக்கும் தன்னுடைய ஒரே கதி என்று யாரை நம்பியிருந்தாலோ, அந்த புருஷன் இப்படி தன்னை வஞ்சித்து வருகிறான் என்று எண்ணியபோது அவளுடைய இருதயம் படீர் என்று வெடித்துவிடும் போல் இருந்தது. மற்றொரு சமயம் அவரை இவ்விதம் மருந்து வைத்து மயக்கிவிட்ட மாய கண்ணியை கொன்றுவிட வேண்டும் என்ற ஆத்திரம் கூட உண்டாயிற்று. அத்தான் மறுபடியும் ஏதோ விஷயம் வைத்துக்கொண்டு வந்து சேர்ந்தான். இந்த தடவை செல்லம்மாளை அவனிடம் எல்லா விவரமும் விசாரித்து தெரிந்து கொண்டாள். அடுத்த தடவை அனந்தராமன் வீட்டுக்கு வரும்போது, உங்களுக்கு நான் வேண்டுமா அவள் வேண்டுமா என்று கண்டிப்பாக கேட்டுவிட செல்லம்மாள் தீர்மானித்து கொண்டாள். அவர் சரியான பதில் சொல்லாவிட்டால் அத்தையுடன் தன்னுடன் பிறந்த ஊருக்கு போய் விதிராஜித வீட்டில் தனியாக இருப்பதென்றும் முடிவு செய்து கொண்டாள். ஆனால் அனந்தராமன் அடுத்த முறை வீட்டுக்கு வந்தபோது செல்லம்மாள் அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. ஏனெனில் அவன் வரும்போதே 104 டிகிரி ஜுரத்துடன் வந்தான். வந்த படுகையில் படுத்தவன்தான் 20 நாள் படுத்த படுக்கையாய் கிடந்தான். செல்லம்மாள் அந்த 20 நாளும் ரா பகல் அவன் அருகிலேயே இருந்து சிகிச்சை செய்தாள். கழுத்துச் சங்கிலியை விட்டு டாக்டர்களுக்கு பணம் கொடுத்தாள். ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. 21ஆம் நாள் அனந்தராமன் கண்ணை மூடினான். அந்த மகா உத்தமியின் உள்ளத்தில் தான் குத்திய முள்ளின் கொடுமையை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே உயிரை விட்டான். கடைசி காலத்தில் அவன் ஏதோ செல்லத்திடம் அந்தரமாய் சொல்ல விரும்பியது போல் தோன்றியது. ஆனால் அதற்கு தக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அல்லது அவனுக்கு தைரியம் உண்டாகவில்லையோ தெரியாது. அவன் ஒன்றும் சொல்லவும் இல்லை, செல்லம் வற்புறுத்தி கேட்கவும் இல்லை. அனந்தராமன் காலமான பிறகு அவனுக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை எல்லாம் செல்லம் நடத்தியதுடன் அவன் பட்டிருந்த கடன்களை எல்லாம் தீர்த்தாள். எல்லாம் போக கடைசியில் சொற்ப சொத்துதான் மிஞ்சியது. அதை வைத்துக்கொண்டு கிராமத்தில் நிம்மதியாக காலம் கழிக்கலாம் என்று சென்றாள். ஆனால் நிம்மதி மட்டும்தான் ஏற்படவில்லை. தெய்வம் என்று போற்றிய கணவன் தனக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து அவள் மனம் புண்ணாயிற்று. தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்காமல் போன துரதிர்ஷ்டத்தை நினைத்து அவள் வேதனை அடைந்தாள். கடவுளை நொந்து கொண்டாள். இவை எல்லாவற்றையும் விட தன் பதியின் உள்ளத்தை தன்னிடமிருந்து திருடி கொண்ட மாயக்கண்ணியார், அவள் எப்படி இருப்பாள்? தன்னிடம் இல்லாத வசீகரம் அவளிடம் என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அவள் மனம் துடித்து கொண்டே இருந்தது. அப்புறம் அத்தான் 2 தடவை வந்தான். செல்லம்மாளிடம் மிகுந்த அனுதாபம் காட்டியதுடன்
இப்பேற்பட்ட உத்தமிக்கு துரோகம் செய்த பாவியை பற்றி இடித்து காட்டினான். அனந்தராமனுக்கு செல்லம்மாள் எவ்விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை என்பதையும், இந்த காலத்தில் விதவா விவாகம் சாதாரணமாய் நடக்கிறது என்பதையும் ஜாடமாடியாய் குறிப்பிட்டு வந்தான். ஆனால் செல்லம்மாளோ அவனை விஷம் போல வெறுக்க ஆரம்பித்தாள். தன்னுடைய மனம் இப்பொழுது நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கெல்லாம் காரணம் அத்தான்தான் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியிருந்தது. அவனை யார் சனீஸ்வரன் மாதிரி அந்த தஞ்சாவூர்காரியை பற்றி சொல்லச் சொன்னது? அவன் சொல்லாமல் இருந்தால் தான் புருஷனிடம் கொண்டிருந்த பக்தியில் சிறிதும் களங்கம் ஏற்படாமல் இருந்திருக்கும் அல்லவா? இப்பொழுது இது மாதிரி தன் உள்ளத்தை அரித்து எடுத்து கொண்டிருக்காதல்லவா? ஒரு நாள் செல்லம்மாள் இந்த ஆத்திரத்தை எல்லாம் அத்தானிடம் காட்டி அவனை இனிமேல் இங்கே வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அவனும் அத்துடன் ஒழிந்து போனான். அனந்தராமன் காலமாகி சுமார் 1.5 வருஷ காலமாயிற்று. அப்பொழுது ஒரு அதிசயமான கடிதம் செல்லம்மாளுக்கு வந்தது. அது தஞ்சாவூரிலிருந்து வந்தது. கடிதத்தின் அடியில் அனாதை அமுலு என்று கையெழுத்து போட்டிருந்தது. தான் சாக கிடப்பதாகவும், சாவதற்கு முன் செல்லம்மாளிடம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல வேண்டும் என்றும், சொல்லாமல் செத்துப்போனால் தன்னுடைய நெஞ்சு வேகாது என்றும், ஆகையால் உடனே புறப்பட்டு வந்து தன்னை பார்க்க வேண்டும் என்றும் அந்த அனாதை ஸ்திரீ எழுதியிருந்தாள். செல்லம்மாள் அந்த கடிதத்தை திருப்பி திருப்பி படித்து யோசனை செய்து கொண்டிருந்தாள். கடிதம் எழுதியது யார் என்று அவள் மனதிற்கு உடனே தெரிந்து போய்விட்டது. அதை பற்றி அவளுக்கு சந்தேகமே இல்லை. போவதா வேண்டாமா என்றுதான் யோசனை செய்தாள். செத்தால் சாகட்டுமே, இவளை நான் ஏன் போய் பார்ப்பது என்று ஒரு சமயம் நினைத்தாள். இதில் ஏதாவது சூது இருக்குமோ என்னவோ என்று ஒரு பக்கம் பயமாயிருந்தது. இதையெல்லாம் மீறி அவள் எப்படித்தான் இருப்பாள்? அவளை பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது. அவள் அப்படி என்ன சமாச்சாரம் சொல்லப் போகிறாள் என்று தெரிந்து கொள்ளவும் அவா உண்டாயிற்று. அத்தோடு அவள் சாவதற்கு முன்னால் நேருக்கு நேராக அவளுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் ஒரு பக்கம் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. செல்லம்மாள் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே 2வது கடிதமும் வந்துவிட்டது. உடனே புறப்பட்டு வராவிட்டால் தன்னை உயிருடன் பார்க்க முடியாது என்றும், முக்கியமாக ஒரு செய்தியை செல்லம்மாள் தெரிந்து கொள்ள முடியாமல் போகும் என்றும் அதில் எழுதியிருந்தது. எவ்வளவு அசௌகரியம் இருந்தாலும் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்றும் ரொம்பவும் மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தது. செல்லம்மாள் அன்றைக்கே கிளம்பி மறுநாள் தஞ்சாவூர் போய் சேர்ந்தாள். சந்து பொந்துகளுக்கு பேர் போன தஞ்சாவூரில் கடிதத்தில் கொடுத்திருந்த விலாசத்தை கண்டுபிடிப்பது ரொம்பவும் கஷ்டமாயிருந்தது. கடைசியில் எப்படியோ கண்டுபிடித்தாள். கீழ வேலைக்காரி ஒருத்தி செல்லம்மாளை அழைத்து கொண்டு போய் மச்சு அறையில் விட்டாள். அங்கே ஒரு கயிற்றுக்கட்டிலில் ஒரு அனாதை ஸ்திரீ படுத்திருந்தாள். உண்மையிலேயே அவள் சாக கிடக்கிறாள் என்பது பார்த்தவுடனேயே தெரிந்து போயிற்று. அந்த நிலைமையில் கூட அவள் முகத்தில் ஒரு கலை இருந்தது. அதை காட்டிலும் அந்த முகத்தில் குடிகொண்டிருந்த சோகம் செல்லம்மாளின் உள்ளத்தின் அடிவாரத்தில் மறைந்திருந்த இரக்க உணர்ச்சியை எழுப்பிற்று. செல்லம்மாள் தான் சாபம் கொடுக்க வேண்டும் என்று வந்ததையெல்லாம் மறந்து அவள் சொல்வதை கேட்க சித்தமானாள். செல்லம்மாளை கண்டதும் அந்த பெண் படுத்தபடியே 2 கைகளையும் கூப்பி கும்பிட்டாள். அவளை தன் அருகில் உட்காரச் சொன்னாள். மிகவும் ஈனமான குரலில் குழந்தை பிராயத்தில் சிறு தாயார் கொடுமைகளுக்கு ஆளானதிலிருந்து தொடங்கி தன்னுடைய துயரக் கதையை மளமளவென்று சொல்லி முடித்தாள். முடிப்பதற்குள் பல தடவை செல்லம்மாளின் கண்களில் ஜலம் துளிர்த்து விட்டது. கடைசியாய் உலக வாழ்க்கையின் கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் அம்லு தண்டவாளத்தில் விழுந்து பிராணனை விடுவதென்று தீர்மானித்தாள். அவ்விதம் தண்டவாளத்தில் படுத்து கிடந்த போதுதான் அனந்தராமன் வந்து அவளை தொட்டி எழுப்பினார். அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லி அழைத்து போனார். அவளுடைய நிர்கதியான நிலைமையை தெரிந்து கொண்டு தஞ்சாவூருக்கு அழைத்து போய் தனி வீட்டில் குடி வைத்தார். வாழ்நாள் முழுவதும் அன்பான அனந்தராமனிடம் தன்னுடைய இருதயத்தை ஒப்பித்தாள். அனந்தராமன் அடிக்கடி செல்லம்மாளை பற்றியும் அமுலுவிடம் சொல்வதுண்டு. அப்போதெல்லாம் அமுலுவின் மனம் படாத வேதனைப்படும். அப்படிப்பட்ட உத்தமிக்கு துரோகம் செய்கிறோமே என்று. இப்படியே சில காலம் சென்றது. ஒரு நாளைக்கு அனந்தராமன் செல்லம்மாளின் அத்தானை ரயிலில் சந்தித்தார். அவனுடன் பேசியதிலிருந்து அத்தானுக்கு தன்னுடைய ரகசியம் தெரியும் என்று அறிந்து கொண்டார். அவன் போய் செல்லம்மாளிடம் சொல்லிவிட்டால் என்ன செய்கிறதென்று அனந்தராமன் பீதியடைந்தார். அமுலுவிடம் நானே போய் செல்லம்மாளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடப் போகிறேன், அப்புறம் நடப்பது நடக்கட்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. ஊருக்கு போய் சேரும்போதே 104 டிகிரி ஜுரத்துடன் போனதாகவும், காலாஹசர் என்னும் விஷஜுரம் தன்னை பீடித்திருப்பதாகவும், பிழைப்பது துர்லபம் என்றும் தெரிவித்தார். அதோடு செல்லம்மாளிடம் உண்மையை சொல்ல தனக்கு தைரியம் வரவில்லை என்றும், அவளுடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை என்றும், தனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அம்லுவே எல்லாவற்றையும் செல்லம்மாளிடம் சொல்லிவிட வேண்டும் என்றும்,
அவள் அமுலுவுக்கு உதவி செய்து காப்பாற்றுவாள் என்றும் எழுதியிருந்தார். அதற்கு பிறகு அனந்தராமனிடமிருந்து கடிதம் ஒன்றும் வரவில்லை. துடியாய் துடித்துக் கொண்டிருந்த அம்லு ஒரு ஆளை அனுப்பி விசாரித்துக் கொண்டு வரச் சொன்னாள். ஆள் வந்து அனந்தராமன் இம்மனு உலகை நீத்த விவரத்தை கூறினான். அக்கா, அந்த நிமிஷத்திலேயே நான் பிராணனை விட்டிருக்க வேண்டியது. ஆனால் அதோ தொட்டிலில் இருக்கிறானே, அவனுக்காக உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். அவன் அப்பொழுது என் வயிற்றில் இருந்தான். 6 மாதம் என்றாள் அம்லு. அம்லுவின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த போது செல்லம்மாளின் கவனம் அடிக்கடி அதே அறையின் ஒரு மூலையில் தரையில் படுத்திருந்த தொட்டிலின் பக்கம் சென்று கொண்டிருந்தது. அந்த தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அம்லுவின் கதை முடியும் சமயத்தில் குழந்தை தன் கண்களை மலர விழித்து அப்புறமும் இப்புறமும் பார்த்து அழத் தொடங்கியது. செல்லம்மாள் ஒரே பாய்ச்சல் பாய்ந்து தொட்டிலின் பக்கம் சென்றாள். குழந்தையின் முகம் அப்படியே அப்பாவை உரித்து வைத்தது போல் இருந்ததைக் கண்டாள். குழந்தை சாம்பு, அப்பொழுது நீ உன்னுடைய பிஞ்சு கைகளை நீட்டிக்கொண்டு மழலை வாயால் அம்மா என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் தாவி வந்தாய். நான் உன்னை வாரி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டேன். அந்த நிமிஷம் எனக்கு உலகமே மறந்து போய்விட்டது. எனக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு நினைவுதான் இருந்தது என்றாள் செல்லம்மா. அப்புறம் 3 நாள் அம்லு உயிரோடு இருந்தாள். அந்த 3 நாளும் இறந்து போன அனந்தராமனை பற்றியே 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய நல்ல குணத்தை பற்றி அனந்தராமன் மேலிருந்த கோபமெல்லாம் போய்விட்டது. அம்லு கண்ணை மூடிய பிறகு செல்லம்மாள் கண்ணீரும் கம்பளையுமாய் குழந்தையை தோளோடு சாய்த்து எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பிச் சென்றாள். ஊரில் செல்லம்மாளை பற்றி வம்பு வளர்க்கத் தொடங்கினார்கள். யாரோ ஒரு அனாதை குழந்தையை விலைக்கு வாங்கி வந்திருப்பதாக சொன்னார்கள். ஜாதி தெரியாத குழந்தையை வைத்துக்கொண்டு வளர்ப்பதாக அவளை ஜாதியிலிருந்து தள்ளி வைத்தார்கள். இன்னும் சொல்லத்தகாத அவதூறையும் சிலர் வாய்க்கூசாமல் கேலியாகச் சொன்னார்கள். அதாவது இதையெல்லாம் செல்லம்மாள் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. தன்னுடைய சகல கஷ்டங்களையும் துயரங்களையும் குழந்தை சாம்புவின் ஒரு புன் சிரிப்பில் மறந்து வாழ்ந்து வந்தாள். இவ்விதம் செல்லம்மாள் கதையை முடித்ததும் உட்கார்ந்திருந்த சாம்பமூர்த்தி எழுந்திருந்தான். அம்மா, கடவுள் எங்கேயோ இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தெய்வம் வீட்டிலேயே இருக்கிறதென்பதை அறியாமல் போனேன். அம்மா, நீதான் என் தெய்வம் என்று சொல்லி தரையில் விழுந்து தாயின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தான். செல்லம்மாள் உணர்ச்சி நெஞ்சை அடைக்க ஒன்றும் பேச முடியாதவளாயிருந்தாள். பிறகு சாம்பமூர்த்தி எழுந்து நின்று, அம்மா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வாழ்நாள் எல்லாம் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். உனக்கு பணிவிடை செய்வதே என் வாழ்க்கை கடமை. கடவுளறிய சபதம் செய்யத் தொடங்கிய போது, நிறுத்து குழந்தை, நிறுத்து என்று செல்லம்மாள் நிறுத்தினாள். அதே சமயத்தில் 3/4 சாத்தியிருந்த ரேழி நடைக்கதவு படீர் என்று திறந்தது. ஸ்ரீமதி ரங்கநாயகி ஆத்திரத்துடன் உள்ளே வந்தாள். ரொம்ப அழகாயிருக்கிறது. நீங்கள் பிரம்மச்சாரியாய் இருந்து விட்டால் என்னுடைய கதி என்ன? நானும் கன்னியாகவே இருக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்காக உங்களை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் அம்மாவுக்கு பணிவிடை செய்வதற்காகவே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். அம்மா, எனக்கும் நீங்கள் தெய்வம் என்று சொல்லி ரங்கநாயகியும் செல்லம்மாளின் பாதங்களில் நமஸ்கரித்தாள். அவளுடைய தலையை தொட்டு செல்லம்மாள் ஆசீர்வாதம் செய்தபோது கலகலவென்று அவளுடைய கண்களில் இருந்த நீர் பொழிந்தது. சாம்பமூர்த்தி அவ்விதம் குனிந்த தலையுடன் வக்கீல் வீட்டிலிருந்து கிளம்பி வந்த பிறகு ரங்கநாயகி அவள் வீட்டார் ரொம்பவும் பரிகசித்து புண்படுத்தினார்களாம். இதனால் ரங்கநாயகியின் மனம் உறுதிப்பட்டு விட்டதாம். நான் அவரைத்தானே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன், அவருடைய அம்மாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லையே. அவருடைய அம்மா எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அவள் சாம்பமூர்த்தியின் வீட்டுக்கு வந்தாளாம். வாசற்படிக்கு அருகில் வந்தபோது உள்ளே தாயாரின் பேச்சுக்குரல் கேட்டதாம். அங்கு நின்றபடியே செல்லம்மாள் சொன்ன கதையின் பிற்பகுதியை எல்லாம் கேட்டுவிட்டு சாம்பமூர்த்தி சபதம் கூறும் சமயத்தில் உள்ளே வந்தாளாம். திருநீர்மலையில் கல்யாணமான அன்று பிற்பகல் மேற்படி வரலாறுகளையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட பின், ஏன் மாப்பிள்ளை, உங்கள் மனைவியின் வீட்டார் அப்புறம் சமாதானம் அடையவே இல்லையா? இன்னும் கோபமாத்தான் இருக்கிறார்களா என்று கேட்டேன். இல்லை, ரங்கநாயகியின் உறுதியை கண்ட பின் அவர்கள் ஒருவாறு சமாதானம் அடைந்து விட்டார்கள். இந்த கல்யாணத்துக்கு கூட வருவதாக கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று புயலும் மழையும் அடித்து ரயில் பாதை சீர்கட்டு விட்டதல்லவா, அதனால்தான் வர முடியவில்லை என்றான். அப்பொழுது மணப்பெண் ரங்கநாயகி, அதுவும் எங்களுடைய அதிர்ஷ்டம்தான். அந்த கும்பல் எல்லாம் வந்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்க முடியுமா என்றாள். இந்த வருஷம் வைகாசி கோடையில் திடீரென்று அவ்வளவு பெரிய புயலும் மழையும் அடித்து ரயில் பாதை கெட்டதின் காரணம் அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது.